இப்படி நம்ம உயர்ந்த அளவுல கல்வி நிலையில இருக்கோம். இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம், இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு முறைகள் எல்லாமே என்னவா இருக்குன்னு அர்த்தம். சிறப்பா செயல்பட்டிருக்கனால ரிசல்ட். இந்த பஸ் நல்லா ஓடுனனால இவ்வளவு இத குடுத்துருக்கு. நம்ம ஓஎஸ் நல்லா இருக்கு. ஆமா. இதுக்கு பக் ஃபிக்சிங் ஒன்னோட பக் ஃபிக்சிங் இதுக்கு தேவையில்ல. இப்ப இதுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துமா இல்ல? அந்த சேதாரத்தானே இன்னைக்கு பாக்குறோம். பல்கலைக்கழகங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு? மாநில அரசு ஒரு முடிவு எடுத்து போய் செயல்படுத்த போறதுக்குள்ள முட்டுக்கு எல்லா இடத்துலயும் முட்டுக்கொட்டை போட்டுக்கிட்டு என்ன இருக்கிறாரு? துணைவேந்தரை போகணும்னு முனைப்பா இருக்கு யாரு? தமிழ்நாடு அரசு. இல்லாத யூஜிசி விதின்னு ஒண்ணு இன்னைக்கு தானே வந்திருக்கோம். யூஜிசி விதி இப்ப ஆமா, இது விமர்சனத்துக்கு உட்பட்டது, மக்கள் கருத்துக்கு உட்பட்டது. இப்ப நம்ம சொல்வதும் கருத்து தான். இதை சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்கு? 100% உரிமை இருக்கு. இந்த வரைவேறிக்கை மீது கருத்து அளிச்சிருக்கோம். 100% நம்ம உரிமை பெற்றிருக்கோம். அப்ப இதன் அடிப்படையில் இன்னொரு நோக்கம் பாஜக ஆளாத மாநிலங்களுக்குள்ள வெறும் அரசியல் தலையீடு மட்டுமல்ல, இப்படி ஒரு பண்பாட்டு தலையெடுப்பு தான் சொல்லுது. பண்பாட்டுக்கு இந்த அரசு உறுப்புகளை பயன்படுத்தும். இது ஒரு பண்பாடு தான். ஒரு சிந்தனை பண்பாடு, ஒரு அறிவுலக சூழலை கெடுப்பதற்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏற்கனவே இருக்க மாணவருடைய குறையுது. உண்மையாவே என்ன சொன்னா, பல்கலைக்கழகங்கள் அரசு தீவிரமா இருந்தாலும் கூட ஆளுநரால என்ன ஆகிட்டு இருக்கு? பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம் ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாரும் மாணவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றதுக்கு இது இன்னும் வலுக்கூட்டும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்கையாக தான் இருக்குன்னு அமல்படுத்தலை. ஏன்னா இதை வைத்துக்கூட்டு இன்னும் சில இதுக்கு அவர் ஆளுநர் என்ன பண்ணுவார்? துணைவேந்தர்களை போட விடாம முட்டுக்கட்டைகளை போடுவார்.